நாம் மட்டுமே காரணமாக இருந்து விடுவதில்லை. சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு காரணமாக அமைந்து விடுவதும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் என்ற எந்த ஒரு காரியத்தின் பின்னாலும் அதற்கு நாம் எந்த அளவிற்கு காரணமாக முக்கியமாக இருக்கிறோமோ அதற்கு இணையாக நமக்கு அருகிலே இருக்கிறவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நமது அண்டை வீட்டார்கள், நம்மோடு பழகுகிறவர்கள் என்று சொல்லி நமக்கு அருகில் இருக்கிற மக்களும் அதற்கு முக்கியமான காரணங்களாக பல நேரங்களில் இருந்து விடுவது உண்டு. நமக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு கைகால் ஊனமாயிடுச்சு அப்படின்னா நாம சரியா வாகனம் ஓட்டலை, அதனால தான் நமக்கு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம ஏற்படலாம். ஆனால் அப்படி மட்டுமே ஏற்படும் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் எதிர்த்தாப்புல வர்றவர் சரியா ஓட்டலை, அதனால விபத்து ஏற்பட்டு நம்முடைய கை கால்கள் ஊனம் நேரிடலாம். நம்முடைய வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படுறது, நான் சரியா பிசினஸ் பண்ண தெரியாம, வியாபாரத்தினுடைய நுணுக்கங்கள் தெரியாம வியாபாரத்துல எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடலாம். ஆனால் அது மட்டுமே நஷ்டத்துக்கு காரணமா இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம இடத்துல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள், அந்த கடையில பொறுப்பாக செயல்படக்கூடிய மற்றவங்க, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பிழைகள், அவர்களுடைய தவறுகளின் காரணமாகவும் நம்முடைய வியாபாரத்துல நமக்கு நஷ்டம் ஏற்படலாம். வியாபாரம் நம்முடையது, நஷ்டம் நமக்கு ஏற்படுது. அந்த நஷ்டத்துக்கான காரணம் யாருன்னு பார்த்தா பல நேரங்கள்ல நம்ம இடத்துல வேலை பார்க்கக்கூடிய சிப்பந்திகளாக கூட இருக்க முடியும். நம்முடைய குடும்பத்துல ஏற்படுற மன உளைச்சல்கள், சிக்கல்கள், கவலைகள், துயரங்கள், அது நம்ம செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக மட்டும்தான் அந்த துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்முடைய மனைவி செய்யக்கூடிய தவறின் காரணமாக நாம துன்பப்படலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய தவறான நடவடிக்கைகளின் வழியாக நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படலாம். இது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளால நம்முடைய வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகும்.